மகிழ்வோர் மன்றத்தினுடைய 66வது மாத கூட்டம் இனிதே துவங்குகிறது. கூட்டத்திற்கு தலைமையேற்று சிறப்பிக்க பணி நிறைவு பெற்ற காவல் துணை கண்காணிப்பாளர் மதிப்பிற்குரிய திரு மனோகர் அவர்களை உங்களுடைய பலத்த கரவொலியோடு மேடைக்கு அழைக்கின்றேன். சிறப்பிக்க வருகை தந்திருக்கக்கூடிய SSDM கல்லூரியினுடைய முதல்வர் மதிப்பிற்குரிய திரு செல்வராஜ் அவர்களை உங்களுடைய பலத்த கரவொலியோடு மேடைக்கு அழைக்கின்றேன். வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் சன் தொலைக்காட்சி புகழ் செந்தமிழ் சுடர் மதிப்பிற்குரிய திரு சிவக்குமார் அவர்களை உங்களுடைய பலத்த கரவொலியோடு மேடைக்கு அழைக்கின்றேன். நிகழ்ச்சியின் துவக்கமாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாட ஈவேயா வள்ளிமுத்து உயர்நிலைப்பள்ளி வேலாயுதபுரத்தை சார்ந்த மாணவ செல்வங்களை அன்புடன் அழைக்கின்றேன். கடலுடுத்த நிலமடந்த கெளிலொழுகும் சீராடும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் மணி சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரிசனலும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை சிரம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. வருகின்ற அனைவரையும் வரவேற்க வருகிறார் மன்ற காப்பாளர் திரு துரைராஜ் அவர்கள். மன்றத்தின் 66வது கூட்டத்திற்கு தலைமையேற்று சிறப்பிக்க வருகை தந்துள்ள காவல் துணை கண்காணிப்பாளர் ஓய்வு பெற்ற DSP திரு பி மனோகர் அவர்களை மகிழ்வோர் மன்றத்தின் சார்பாக வருக என வரவேற்கிறோம். முன்னிலை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கோவில்பட்டி SSDM கல்லூரி முதல்வர் முனைவர் ஆர் செல்வராஜ் அவர்களை வருக என அன்போடு வரவேற்கிறோம். சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள சன் டிவி புகழ் செந்தமிழ் சுடர் கி சிவகுமார் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு கம்பன் கழகம், திருவள்ளுவர் மன்றம் போன்ற நகைச்சுவை மன்றம் போன்ற நிகழ்ச்சிகளில் எல்லா நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டவர். மேலும் நிறைய வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு அங்கு இந்த நம்மளுடைய நகைச்சுவையை சொல்லி பெருமைக்குரியவர் அன்னார் அவர்களை மகிழ்வோர் மன்றத்தின் சார்பாக வருக என வரவேற்கிறோம். மேலும் ஒவ்வொரு மாதமும் மகிழ்வோர் மன்றமானது பாராட்டு சிறப்பிக்கிறது. தமிழ்நாடு ஆண்கள் ஹாக்கி அணிக்கு தேர்வாகியுள்ள கோவில்பட்டி SSDM கல்லூரி மாணவர் செல்வன் எம் சீனிவாசன் மற்றும் பெண்கள் ஹாக்கி அணிக்கு தேர்வாகியுள்ள மாணவி செல்வி ஏ மணிமொழி அவர்களையும் வருக என வரவேற்கிறோம். வாசிப்பதை நேசிப்பவர் என்ற தலைப்பில் நடந்து கொண்டிருக்கிறது. செல்வி கே சுபாஸ்ரீ நாடார் மேல்நிலைப்பள்ளி மாணவி அவர்களையும் வருக என வரவேற்கிறோம். மேலும் இங்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக என வரவேற்று வரவேற்புரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு பரிசு அளித்து பாராட்டக்கூடிய நிகழ்வு. சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு கழுகுமலை திருவள்ளுவர் கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் அந்த சிறப்பு பரிசை வழங்கி சிறப்பிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தலைமையேற்றிருக்கக்கூடிய பணி நிறைவு பெற்ற காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கி சிறப்பிக்க கழுகுமலை திருவள்ளுவர் கழகத்தினுடைய செயலாளர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
முன்னிலை வைக்கக்கூடிய எஸ்எஸ்டிஎம் கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களுக்கு சிறப்பு பரிசை வழங்கி சிறப்பிக்க உரத்த சிந்தனையினுடைய தலைவர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவரை வழங்கி சிறப்பிக்க பணி நிறைவு பெற்ற காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அடாது மழை பெய்தாலும் விடாது இந்த கூட்டத்தை செவனே நடத்த வேண்டும் என்று என் கடன் பணி செய்தே கிடப்பது என்று நடத்தி வரும் ஐயா ஜான் கணேஷ் அவர்களே, அவருக்கு உறுதுணையாக இருந்து இந்த மகிழ்வோர் மன்றத்தை எப்பொழுதும் மிக சிறப்பாக நடத்தும் அவருடைய காப்பாளர்களே, உங்களுக்கு முதலில் என்னை 66வது மன்ற கூட்டத்திற்கு தலைமை வகிப்பதற்காக பணித்தமைக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து முன்னிலை வைக்கும் முனைவர் ஐயா முதல்வர் ஆர் செல்வராஜ் அவர்களே, சிறப்புரை தந்து நம்மளெல்லாம் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்த போகும் ஐயா சிவகுமார் அவர்களே, மற்றும் இங்கே வந்திருக்கும் மாணவ மாணவிகளே, அவர்களை தயார்படுத்தியுள்ள ஆசிரியர்களே, அவர் உடன் வந்திருக்கும் பெற்றோர்களே, அவை நிறைந்த அனைத்து பெரியோர்களுக்கும் எனது இந்த மகிழ்வோர் மன்றத்தின் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்து கொண்டு எனது சிறிய தலைமை உரையை ஆரம்பிக்கிறேன். நான் ஒரு அறிவுஜீவியிடம் பல மாதங்களுக்கு முன்பு கேட்டேன், இந்த உலகத்திலே மிகவும் அழகான அன்பான அறிவுள்ள விலங்கினங்கள் உயிரினங்கள் எது என்று கேட்டேன். பட்டென்று பதில் சொன்னது சிங்கம், புலி, சிறுத்தை, இவைகளெல்லாம் மிக அன்பான அழகான மிகவும் நேசமான உயிரினங்கள் என்று சொன்னது. ஆச்சரியம் தாங்கவில்லை, என்ன இப்படி சொல்லுகிறது என்று. அப்போ சரி, கொடூரமான மிருகங்கள்லாம் உயிரினங்கள் எதுவும் உண்டா சொல்லி நான் கேட்டு முடிக்க முதல் பதில் வந்தது. முயல், கோழி, ஆடு, மாடு, இவைகளாம் மிக கொடூரமான எண்ணம் கொண்ட உயிரினங்கள் அப்படி என்று சொன்னது. எனக்கு ஒன்றும் ஆச்சரியமில்லை, அவர்கள் அழிப்பதற்கென்றே பிறந்தவைகள் என்று வேறு அடிஷனலாக கூறியது இன்னொரு தகவலோட. எனக்கு ஒன்றும் புரியவில்லை. சரி, இதுக்கு நமக்கு பதில் கிடைக்கும் என்று கோவில்பட்டி மகிழ்வோர் மன்றத்துக்கு வர ஆரம்பித்தேன். பார்த்தீர்களா, ஒரு 7-8 மாதம் வந்துட்டுருக்கிறேன். அப்போ தெரிஞ்சது, இதுக்கு ஆன்சர் எனக்கு தெரிந்தது. ஐயா ஜான் கணேஷ் அவர்கள், எனக்கு பிடிச்ச பாதி பேர் எடுத்துக்கிடுறேன், கணேஷை எடுத்துக்கிடுறேன். கணேஷ் கணேசருக்கு பிடித்தது என்னது? என்ன பிடிக்கும் கணேசருக்கு? என்ன சார் பிடிக்கும்? புல் பிடிக்கும். அது என்ன புல்? அருகம்புல் பிடிக்கும். ஒவ்வொரு மாதமும் ஒரு கடைசி சனிக்கிழமை அல்லது 4வது சனிக்கிழமை இங்கே வராரு, 5:30க்கு என்கே மகளை திறக்கிறாரு, அப்படியே புல்லை பரப்புகிறார். கணேஷ் அவருக்கு பிடித்த புல்தரையை பரப்புகிறார். அதில் உடனே சின்ன சின்ன மொட்டுக்கள், மலர்கள், குழந்தைகள், அவங்களுடைய அப்பா அம்மா எல்லாரும் வருகிறார்கள். கொஞ்சம் பெரியவர்கள் வருகிறார்கள். மரங்கள் பூத்து குலுங்குகின்றன. அவர்கள் சிரிப்பு தான் எங்கள் இதுக்கு நமக்கு பூத்து குலுங்குகிற மலர் எல்லாம் இருக்கிறது. ஒரு 6:25, யார் எங்கே போனாலும் எப்படி போனாலும் கவலை இல்லை. 6:25 இறை வணக்கத்துடன் தமிழ்த்தாய் வாழ்த்துடன் இந்த விழா நடைபெறும். சிறிது நேரம் கழித்த பின்பு ஒரு புலிக்குட்டி வருது. டொக்கு டொக்கு நான் தட்டும், அதை எடுத்து தட்டும். தட்டிட்டு பேசும், அச்சா உச்சான்னு பேசும். நீங்களாம் சிரிப்பீர்கள், மகிழ்வீர்கள். அப்புறம் அதை போய் உட்காந்துக்கிடும். அடுத்து ஒரு சிங்கக்குருளை, சிங்கத்தின் குட்டிக்கு பேர் குருளை, சிங்கக்குருளை அப்படியே வரும். அது மைக் எடுத்து பேசுங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு சிறுத்தை குட்டி சிறுத்தை அதுவும் பேசும். இப்படி எல்லாம் பேசி முடிச்சு உடனே எல்லாருக்கும் ஒரே மகிழ்ச்சி. சரி, இவ்வளோலாம் முடிச்சதா அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து பார்க்குறாங்க. ஒரு 40 நிமிஷம் கழித்த உடனே ஒவ்வொரு மாதமும் ஒரு நல்ல பெரிய சிங்கத்தை கர்ச்சிக்க கூட்டி வந்துடுவார். இந்த வருஷம் ஐயா சிவகுமார் கூட்டி வர்ற மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஒரு சிங்கத்தை அது கர்ச்சிக்கும். சிங்கம் கர்ச்சிக்குன்னா உங்களை மகிழ்விப்பதற்காக, உங்களை கடிக்கிறதுக்காக இல்லை, உங்களை மகிழ்விப்பதற்காக சிங்கம் கர்ச்சிக்கும். இதெல்லாம் நடந்து முடியுது. 1 மணி நேரத்தை 2 மணி நேரம் கழித்து போயிடுறது. இப்போ சொல்லுங்கள், நான் அந்த புல் தரையிட்ட கேட்டால் என்ன சொல்லும்?
சொல்லுங்க ஐயா. நான் அந்த புல் தரையிட்ட கணேச ஐயா விரிச்ச புல் தரையிடம் கேட்கிறேன், புல்லிடம் கேட்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், முதல்ல ஓர் அறிவு ஜீவி என்று சொன்னேன். உலகத்திலே ஓர் அறிவுள்ள ஒரு ஜீவனம் என்னது? புல் தானே. என்னங்க புல் தானே பசங்க, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கீங்களா? ஓர் அறிவு உள்ள ஒரு உயிரினம்னா அது புல். ஐயா கணேசையா விரிச்சுக்கிறாரு. அந்த புல்லிட்ட போய் கேட்டால் என்ன சொல்லும்? கோழியை சரிங்குமா? ஆடு நல்லதுன்னு சொல்லுமா? மாடு நல்லதுன்னு சொல்லுமா? முயல் எல்லாம் வந்து தின்னுட்டு போயிடும் புல்ல. ஆனால் இங்கே வரது பூரா என்ன வருதுன்னா, சிங்கம், புலி, சிறுத்தை குட்டி, சிங்க குருளை எல்லாம் வராங்க. இப்படிப்பட்ட ஒரு விழாவை மாதம் நடத்தி வெறும் மகிழ்ச்சி மட்டும் இல்லை, பங்க்சுவாலிட்டி கீப்பப் பண்ணுறாங்க. 6:25 6:25க்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஒரு தடவை தலைவர் கூட வரல, உடனே ஐயா ஆரம்பித்து அதுக்கு பதிலாக ஒரு இன்ஸ்டிடென்ட் தலைவர் ஒருத்தர் உட்கார வச்சு நடத்தியாச்சு, ஆரம்பிச்சாச்சு. அதான் இப்போது நம்மளை அறியாமலே இந்த மன்றம் வந்து அவர்களை அறியாமலே வர்ற மாணவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டைம் மேனேஜ்மெண்ட், பங்க்சுவாலிட்டியை அவர்கள் அறியாமல் அவர்களுக்கு ஊட்டுகிறார்கள். இது எவ்வளோ பெரிய ஒரு நமக்கு ஒரு இது ஒரு திருப்தி. ஒரு 10 ஸ்டூடெண்ட் வராங்க, நாளைக்கு கண்டிப்பாக போவாங்க. 6:25க்கு திறந்துருக்கு, அவங்க போகிறோம், பேசுகிறோம், அதே மாதிரி ஸ்கூலுக்கு போகணும், எக்ஸாம் போகணும், எல்லாம் போகணும் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி தான், அதாவது டைம் இருக்குதே இருக்குது. அதனால் ஒவ்வொரு மாதமும் குறைந்தது 5லிருந்து ஒரு 10 மாணவர்களை பேச வைக்கிறார்கள். அவர்கள் வந்து கவிதை சொல்கிறார்கள், நகைச்சுவை சொல்கிறார்கள், பாடல் பாடுகிறார்கள். அவங்களோட திறமையை வெளிக்கொண்டுறது. ஒரு வெறுமனே மகிழ்வோர் மன்றம் ஒரு சிங்கத்தை கூட்டி வந்து உங்களை பேச வைத்து பெரியவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி மட்டும் இல்லை, அவங்களுடைய ஒரு வெட்டி பொழுதுபோக்கில் இருந்து அவங்களுடைய நிலையை மாற்றி ஒரு மிகச்சிறந்த அறிவு பாதையை நோக்கி இந்த மன்றம் திருப்புகிறது. இன்று கடுமையாக பெய்த மழையின் காரணமாக மாணவர்கள் கொஞ்சம் கம்மியாக வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அவங்க ஒரு 20 பேர் இருப்பாங்க. அவங்க பேச்சு கேட்டாலே அவங்க நகைச்சுவையெல்லாம் சொல்ல வைக்கல. இதுவரை நம்மளும் யூடியூப்பில் அதில் ஒரு பல மன்றத்துக்கு பேசியிருக்கோம், எல்லாம் பேசியிருக்கோம். ஐயாவுடைய சிவகுமார் ஐயாவுடைய பேச்சு நான் நிறைய கேட்டிருக்கிறேன். சென்னையில் எல்லாமே எனக்கு அலுவல் எல்லாமே சென்னை தான் ஐயா கேட்டிருக்கிறேன். ஏன் அமெரிக்காவிலே அவர் பேச்சு ஒரு தடவை கேட்டேன், அட்லாண்டாவில். அப்போ அங்கே இருந்தேன், நான் கேட்டேன். அதெல்லாம் கேட்டு அன்றைக்கு ஒரு பையன் சொன்னான், இந்த குழம்புன்னு ஒன்று சொன்னான். அதை கூட ஐயா ரொம்ப ரசித்து கேட்டார். புதுசான ஒரு எண்ணங்கள் இங்கே வரணும் அப்படின்னா மற்ற எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு புதுசான எண்ணங்கள், புதுசான நினைவுகள் எல்லாம் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டு இங்கே வராங்க. ஒவ்வொரு தடவை இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 50 மாதம் கழிஞ்சுதான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 வருஷம் கழிச்ச பிறகு பார்த்தா இந்த மகிழ்வோர் மன்றத்தினால் கோயில்பட்டியில் நிச்சயமாக எழுதி கொள்ளுங்கள், ஒரு 10-15 பேச்சாளர்கள் இருப்பார்கள், ஒரு 10-15 கவிஞர்கள் இருப்பார்கள், ஒரு 10-15 எழுத்தாளர்கள் இருப்பார்கள், நாடக ஆசிரியர்கள் இருப்பார்கள். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்பொழுது வாசிப்பு பொருள் ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார்கள். மிகச்சிறந்த ஒரு அது ஏற்பாடுங்க. அதாவது ஒரு புஸ்தகத்தை இப்போ வாசிக்கணும்னா அடுத்து பையங்கள் பூரா வந்து மற்ற புஸ்தகத்தை படித்தாலும் ஒரு நாவலை படித்து அதன்படியாக நம்ம போய் சொல்ல வேண்டும் என்று கண்டிப்பாக இங்கே வந்த ஒவ்வொரு மாணவனும் நினைப்பார்கள். அது ஒரு பழக்கத்தை இப்போ புதுசாக ஆரம்பித்திருக்கார்கள். எனவே இந்த மகிழ்வோர் மன்றம் வெறுமனே மகிழ்ச்சி மட்டும் இல்லாமல் நிறையா குழந்தைகளை, மாணவர்களை, பெரியவர்களை எல்லாருமே ஒரு நேரம் தவறாமை சீக்கிரமாக வர வேண்டும், சரியான நேரத்திற்கு வர வேண்டும் என்று எல்லாரையும் ஒரு வழிப்படுத்த ஒரு மன்றமாகவும் அமைகிறது. இது எப்படி திருக்குறளை பற்றி சொல்லணும் அப்படின்னா, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளர் மற்றும் தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. என்ன எண்ணம் பாருங்க அவங்களுக்கு, உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். நம்ம கொண்டு வருவோம், ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வருவோம், வாத்தியாரை கொண்டு வருவோம், பெற்றோர்களை கூப்பிட்டு வருவோம், நம்மளோட எண்ணம் நல்லா இருக்கட்டும். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். அது சில சமயத்தில் 10 பேர் 2 பேர் ஃபெயிலியர் ஆகலாம், 2 பேர் முடியாமல் போகலாம். அதெல்லாம் கவலைப்பட்டாலும் அவங்க அதை பற்றி கவலைப்படுவதில்லை. அவருடைய எண்ணம் வந்து உங்களை எல்லாம் ஸ்டூடெண்ட் எல்லாம் மாணவர்கள், மாணவிகளை, பெற்றோர்களை நல்வழிப்படுத்தணும் என்பதற்காக செய்கிறார்கள். அந்த உயர்ந்த உள்ளம் மீண்டும் மீண்டும் வளர்ந்து மீண்டும் மீண்டும் பல இதுக்கு நடத்த வேண்டும். அதை நடத்தி கொண்டிருக்கும் ஐயா ஜான் கணேஷ் அவர்களும்
அவருடன் சேர்ந்த மற்ற தோழர்களும் எல்லாரும் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்து. நான் கொஞ்சம் நேரம் பேசுவேன், இந்த சிங்கம் எந்திரிச்சிருச்சு வந்து இப்போ பக்கத்தில் வந்து நிற்கும். அதுக்கு முந்தைய நானே உட்கார்றது மரபு இல்லையா? நன்றி, வணக்கம். நேரத்திற்கு நிகழ்ச்சி தொடங்குவது மட்டுமல்ல, இங்கே பேசக்கூடியவர்களும் அந்த நேரத்தை பின்பற்ற வேண்டும் என்பதை மகிழ்வோர் மன்றம் வலியுறுத்துகிறது. தலைமைன்னா அது 5 நிமிஷம்தான், அதுக்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடை வைத்திருக்கின்றோம். எனவே அந்த அடிப்படையில் அவர் மிக சிறப்பாக மன்றத்தை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்ததாக செல்வங்களுடைய நிகழ்வு. வணக்கம். நான் பாரதியார் பற்றி பேச போகிறேன். அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லைய உச்சமில்லை வாணிந்த வேறென்ற போலைய அச்சமில்லை 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 இந்த பாதி இது பெயர் சுப்பையா. இவர் 8 ஊரில் பிறந்தார். இவர் மனைவி பெயர் செல்லம்மாள். பாரதியார் கண்ணன் பட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபலம் என்று நிறைய காரியங்களை எழுதியுள்ளார். ஓடி வேலையார் பாப்பா, நீ ஓய்ந்துக்கு ஆகாத பாப்பா, கோடி வேலையார் பாப்பா, ஒரு குழந்தை வையாத பாப்பா, காலையில் பதிப்பு, கனில் குறுக்கு நல்ல பாட்டு, மானி முழுது விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. பாரதியார் குழந்தைக்காக பாடினார், பெண்கள் முற்றத்துக்காக பாடினார். பாரதியார் தமிழ் கருத்து வர. நன்றி, வணக்கம். யாரை பார்த்துருக்கியா? நீ இங்கே பார்த்துருக்கியா? எதில் பார்த்துருக்க? ஃபோட்டோவில் பார்த்துருக்க. வெரி குட். இங்கே இருக்கிறதுல யார் மாதிரி இருப்பார் பாரதியார்? இங்கே இருக்காங்கல்ல 3 பேர், யார் மாதிரி இருப்பார்? இவர் மாதிரி இருக்காரா? இவர் மாதிரி இருக்காரா? அப்போ அவரை பரிசு கொடுக்க சொல்லிடுவோம். தலைமையேற்றிருக்கக்கூடிய துணை கண்காணிப்பாளர் அவர்கள் பரிசினை வழங்கி சிறப்பிக்க அன்புடன் கேட்டு. அடுத்ததாக உமா மகேஸ்வரி. தூக்கமே வரல, கதை சொல்லுமா? எனக்கும் வரல, உங்க அப்பனும் இன்னும் வரல. வரட்டும், ஏன் லேட்டுன்னு கேட்போம். அப்புறம் பாரு உங்க அப்பன் எத்தனை கதை சொல்றான்னு. உங்களுக்கு சுகர் இல்லைன்னு டாக்டர் சொன்னா சந்தோஷப்படுறீங்க. அதே வார்த்தைய ரேஷன் கடைக்காரன் சொன்னா சண்டைக்கு போறீங்க. அப்பாவும் மகனும் பேசிக்கிறாங்க. அப்பா கேட்காங்க, எக்ஸாம் ஹாலில் உட்காந்து தூங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்லை? அதுக்கு மகன் சொல்கிறான், நீங்கள் தானப்பா சொன்னீங்க தெரியாத கேள்விக்கெல்லாம் முழிச்சுக்கிட்டு இருக்காதன்னு. எந்த புக்கை பார்த்தாலும் ஒரே தூக்கமாக வருது. கருமம், இந்த ஃபேஸ்புக்கை பார்த்தா மட்டும் தூக்கமே வரமாட்டேங்கு. வாழ்க்கை தத்துவம், உணர்ச்சி வசப்பட்டு செய்யும் ஒவ்வொரு காரியமும் தேவையில்லாத ஆணிதான். நன்றி, வணக்கம். மனிஷா லட்சுமி ஸ்ரீனிவாசா, மெட்ரிக் பள்ளி. நான் உங்கள் மஹிதா. இந்த காலகட்டத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய சில விஷயத்தை ஒரு சின்ன பாடல் மூலியமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். உடலின் உறுதி உடையவரே, உலகின் இன்பம் உடையவராம், இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ, காலை மாலை உளவினிலே காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டால் காலன் நோடி போவானே, கூளையே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா, ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா, தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்தை பின்னுணவும் நோயை ஓட்டி விடுமப்பா, 100 வயது தருமப்பா, மனமும் உடலும் நலம் பெறவே மகிழ்வோர் மன்றம் வருவோமே, மகிழ்ச்சியை நாமும் பெறுவோமே. நன்றி. அம்மா
வாய் எதுக்குமா இருக்கு? அதுக்கு அம்மா சொன்னாங்க, பேசுறதுக்கு தான் தங்கம். அதுக்கு நான் சொன்னேன், வாம்மா வந்து எங்க மிஸ்ஸு கிட்ட சொல்லுமா. எங்க மிஸ்ஸு கிளாஸ்ல எப்போ பார்த்தாலும் பேசாத பேசாதங்காங்க. எங்க அப்பா என்கிட்ட கேட்டாரு, ஏம்மா உங்க அம்மா ஏன் காலையிலேருந்து அமைதியாக இருக்காங்க? அம்மா லிப்ஸ்டிக் கேட்டாங்க. நான் தெரியாம ஃபெவிஸ்டிக் எடுத்து கொடுத்துட்டேன். அதனால தான் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் செய்த தலைவர் ஏன் கோபமாக கத்துறாரு? 108 ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் செய்தால் ஒரே ஒரு ஆம்புலன்ஸ் தான் வந்திருக்கு. மீதி 107 ஆம்புலன்ஸ் எங்கன்னு கேட்காரு. அடிக்கிற வேலை பார்க்கும்போது மண்டையில் முடி முளைச்சிருக்கு பதிலாக செடி முளைச்சிருந்தா நிலராவது கிடச்சிருக்கும். நன்றி, வணக்கம். நான் இப்போ ஒரு பாட்டு சொல்ல போகிறேன். எல்லோரும் ஒன்றென பாடுவோம், நாம் எல்லோரும் ஒன்றென பாடுவோம். இதை நான் சொல்லும் போது நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து பாடுறீங்களா? எல்லோரும் ஒன்றென பாடுவோம், நாம் எல்லோரும் ஒன்றென பாடுவோம். உயர்ந்தவர் என்று யாருமில்லை, இங்கு தாழ்ந்தவர் என்று யாருமில்லை. பெரியவர் என்று யாருமில்லை, இங்கு சிறியவர் என்று யாருமில்லை. எல்லோரும் ஒன்றென பாடுவோம், நாம் எல்லோரும் ஒன்றென பாடுவோம். இனமொழி மத பேதமில்லையே, நாங்கள் இந்தியர் என்பதில் ஐயமில்லையே. வேற்றுமை உணர்வுகள் இல்லையே, ஒற்றுமையே எங்கள் எல்லையே. எல்லோரும் ஒன்றென பாடுவோம், நாம் எல்லோரும் ஒன்றென பாடுவோம். நம்பிக்கை நமதென்று பாடுவோம், மூட நம்பிக்கை ஒளிந்திட பாடுவோம். அறிவியல் போற்றி பாடுவோம், அறியாமை அகன்றிட பாடுவோம். எல்லோரும் ஒன்றென பாடுவோம், நாம் எல்லோரும் ஒன்றென பாடுவோம். காலம் மாறும் என்று பாடுவோம், எதிர்காலம் நமதென்று பாடுவோம். குழந்தைகள் மகிழ்வுடன் பாடுவோம், நம் கனவுகள் நிறைவேற பாடுவோம். எல்லோரும் ஒன்றென பாடுவோம், நாம் எல்லோரும் ஒன்றென பாடுவோம். இந்த பாட்டை எழுதியவர் யாருன்னா நமது கோவில்பட்டியை சார்ந்த சிறார் எழுத்தாளர் திரு உதயசங்கர் அவர்கள். நன்றி, வணக்கம். அடுத்ததாக கே சுபஸ்ரீ. கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கா சுபஸ்ரீ. நான் நாடார் மேல்நிலைப் பள்ளியிலேருந்து வந்திருக்கேன். இன்னைக்கு நான் திப்பு சுல்தான் என்ற சுதந்திர மாவீரன் அப்படிங்கிற புக்கை பற்றி உங்கள் முன் பேச வந்திருக்கேன். இந்த புத்தகத்தை எழுதினது யாருன்னா வைரமணி அப்படிங்கிற ஒரு கவிஞர் தான் எழுதியிருக்காரு. முதல்ல வெள்ளையர்கள் எப்படி நம் நாட்டிற்குள் வந்தனர் அப்படின்னு தெரியுமா? முதல்ல வெள்ளையர்கள் வந்து வணிகம் செய்கிறதாக சொல்லி வந்தாங்க. அப்படி வரும்போது சுற்றியுள்ள நாடுகளை பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த நாடுகளில் உள்ள மன்னர்கள் சரி மக்கள் சரி அவங்களுக்குள்ளே அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்த வெள்ளையர்களுக்கு ஒரு யோசனை. அது என்னன்னா, இவங்களுக்குள்ளே இவங்க ஆல்ரெடி சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நம்ம சண்டை மூட்டி விட்டு இவங்களை நிரந்தரமாக பிரிச்சிடணும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம்ம அந்த நாடை கைப்பற்றிடலாம் அப்படின்னு நினச்சி நிறைய நாடுகளை அவங்க கைப்பற்றுறாங்க. அதே மாதிரி ஒரு இடத்த கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. அது எந்த இடம்னா மைசூர். அந்த மைசூரை கைப்பற்றணும்னு நினைக்கும் போது அந்த யோசனை வந்து ஹைதர் அலிக்கு தெரிஞ்சிருது. எப்படியோ ஹைதர் அலி வந்து அதை எதிர்க்கும் போது அந்த வெள்ளையர்கள் கூட்டம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்கள் கூட எதிர்க்காதீங்க, எங்கள் டீமுக்கு வந்துருங்க, வந்துட்டிங்கன்னா எப்படியாவது நாங்கள் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் போது ஹைதர் அலி என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, என்னோட மைசூரோட வெற்றி தான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லவும் வெள்ளையர்கள் வந்து சரி சண்டை போடுறாங்க. சண்டை போடும்போது அதில் ஹைதர் அலி வந்து ஜெயிச்சிடவும் அதுக்கடுத்து அவருக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி, வீட்டுக்கு போகிறாரு. இன்னொரு சந்தோஷமான நிகழ்வு இருக்குது. அது என்னன்னா, அவருக்கு ஒரு மகன் பிறந்திருக்கான். அவர் பேர் தான் திப்பு சுல்தான். அந்த திப்பு சுல்தானோட முதல் போரை பற்றி பார்த்துடலாம். அது எங்கே நடந்துச்சுன்னா பாலம்போர் முனையில் திப்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது எந்த இடம்னா பெத்தானூர். அந்த பெத்தானூர் ராஜ்யம் வந்து மிக சிறப்பான ராஜ்யம். அது எப்படி இருக்கும்னா நிறைய இயற்கை வளங்கள் நிறைய நிறைஞ்சிருக்கும். அப்படி நிறைஞ்சிருக்க நாடை வந்து ஒரு 4 வெள்ளையர்கள் கூட்டம் வந்து எப்படியாவது நம்ம இதை கைப்பற்றிடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட பார்த்துட்டு இருக்காங்க.
இதை வந்து ஹைதர் அலிக்கு தெரிஞ்சிருது. தெரியும் நம்ம எப்படியாவது இதை தடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெத்தானூர் ராஜாட்ட போய் பேசுகிறாரு. பேசும்போது அந்த பெத்தானூர் ராஜா சொல்கிறாரு, நாங்களாம் அவங்க கூட சேர மாட்டோம், வேணா போர் போட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போர் போடுறாங்க. அப்படி போர் போடுறதுக்கு மேலே ஒரு குன்று இருந்துச்சு. அந்த குன்றில் தான் இந்த திப்பு சுல்தானை அவரோட ஆசிரியர் வந்து விட்டுட்டு போகிறாரு. விட்டுட்டு போகவும் திப்பு சுல்தானும் அதிசயமாக பார்த்துட்டு இருக்காரு. அவர் அப்பா நல்லா வாழ்வீச்சுவார். அதை பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து புதர் ஆடுது. புதர் ஆடவும் திப்பு சுல்தான் வந்து தனது வாளை எடுக்கிறாரு. எடுக்கவும் அந்த புதர்ல இருந்து 2 பேர் வராங்க. அது யாருன்னா அந்த பெத்தானூர் ராஜாவோட மனைவியும் குழந்தைங்களும் தான். அதை பார்த்த திப்பு சுல்தான், நான் ஒன்றும் உங்களை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வாழை உள்ள வச்சிடறாரு. உள்ள வச்சுட்டு திரும்பியும் சண்டையை பார்த்துட்டு இருக்காரு. அப்போது தனது படையில இருக்க ஒரு சிப்பாய் வந்து இந்த மனைவியும் குழந்தைங்களும் கொல்ல வராங்க. கொல்ல வரவும் இந்த திப்பு சுல்தான் வந்து தனது வாளை வந்து எடுத்து அவங்கள வெட்டிடுறாங்க. வெட்டவும் அந்த பெத்தானூர் ராஜா வந்து என்ன சொல்கிறாரு, என்னை மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் தான் எப்பயுமே ராஜா, நான் ராஜா கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு ஹைதர் அலி சொல்கிறாங்க, அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் எப்பயுமே ராஜா தான், எங்கள் கூட ஒற்றுமையாக இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான கதைகளை படித்து தெரிஞ்சுக்க இந்த திப்பு சுல்தான் என்ற சுதந்திர மாவீரன் அப்படிங்கிற புக்கை படித்து தெரிஞ்சுக்கோங்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினர் அவர்கள் சிறப்பு பரிசை வழங்கி சிறப்பிக்க அன்போடு கேட்டு அந்த புத்தகம் வாசிக்கிறவங்களுக்கு வாசிப்பதை நேசிப்பவர் அந்த மாதிரி ஒரு நினைவு பரிசு கொடுக்குறோம். அந்த மாணவிக்கு கொடுக்கும். உங்களுடைய பலத்த கரவொலியை பாராட்டுக்களாக தெரிவிக்குமாறு கேட்டுக்குவோம். துகி, காமராஜ் மெட்ரிக் ஸ்கூல். என் பெயர் துகி. முட்டைய போடாத பறவை, அது என்ன பறவை? முட்டையே போடாத பறவை என்ன பறவை? நீங்கள் இப்போ மிஸ்ஸாக வந்திருக்கீங்களா? ஆடியன்ஸ்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. தம்பி ஹரிமித்ரன் தெரியுமா? முட்டையே போடாத பறவை ஆண் பறவையா? ஆண் பறவைதான். சரி, சரியான விடை. எந்த காட்டிலும் கிடைக்காத பூச்சி, அது என்ன பூச்சி? கண்ணாம்பூச்சி. மரம் இல்லாத காடு, அது என்ன காடு? சிம்காடு. இது கொஸ்டின் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கம்மா. டக்கு டக்குன்னு சொல்றாங்க எல்லாரும். அடுத்து, பன்ல தண்ணி ஊத்துனா என்ன ஆகும்? பன்னீர். பன்னீர் ஆகும். தாஜ்மஹாலுக்கு பெயிண்ட் அடிச்சா என்ன ஆகும்? செலவாகும். நன்றி. சரி, சிறப்பு பரிசு ரூபினி, சங்கரகுமார் தொடக்கப்பள்ளி. 2 பேர் ரெண்டு பக்கத்து வீட்டு ஆளு பேசிக்கிட்டாங்களாம். ஒருத்தவங்க சொன்னாங்க, உங்க மாப்பிள்ளை கோவிச்சுக்கிட்டு போறாரு, கூப்பிடுங்க. அதுக்கு இன்னொருத்தவங்க சொன்னாரு, போயிட்டு போறாரு, 5 வருஷத்துக்கு முன்னாடி தீபாவளிக்கு வந்தவர் இன்னும் போகலை, இப்பத்தான் போறாரு, போயிட்டு போறாரு. அடுத்து 2 பேர் பேசிக்கிட்டாங்களாம். ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் 1 மணி நேரத்தில் செய்கிறத என் மனைவி 10 நிமிஷத்தில் முடிச்சிருவா. அதுக்கு இன்னொருத்தவங்க கேட்டாங்க, அப்படி என்ன செய்கிறீங்க? அதுக்கு அவங்க சொன்னாங்க, நான் சமைப்பேன், அவள் சாப்பிடுவா. அடுத்து 2 பேர் பேசிக்கிட்டாங்களாம். என் மனைவி கத்தும்போது நான் அமைதியாக இருந்துடுவேன். அதுக்கு இன்னொருத்தவங்க கேட்காங்க, ஏன்? அப்பத்தான் அவளுக்கு தொண்டை கட்டி அவள் பேச முடியாமல் அமைதியாக இருந்துடுவா. அடுத்து 2 பேர் பேசிக்கிட்டாங்களாம். 2 பெண்கள். ஒரு பெண் சொல்கிறாங்க, வடிவேலு ரசிகரை கல்யாணம் பண்ணது தப்பாக போச்சு. அதுக்கு 2வது பெண் சொன்னாங்க, ஏண்டி? அதுக்கு மொதல் பெண் சொன்னாங்க, ஒரு கோட்டை கிழிச்சி பேச்சா இருக்கணும், இதை நானும் தாண்ட மாட்டேன், நீயும் தாண்டக்கூடாதுங்கிறாருடி. தத்துவம் மகிழ்ச்சி ஒன்றை இலக்காக வையுங்கள், கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொண்டு கிடைக்காத இடத்தில் கொடுத்து விட்டு வாருங்கள். நன்றி. சிறப்பு பரிசை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் தனுஷியா லட்சுமி ஸ்ரீனிவாசா மெட்ரிக் பள்ளி.
அகத்தியன் தொட்டிலிட்டு தொல்காப்பியன் தாளாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி என வருடங்கள் பல ஆயிரங்கள் கடந்தாலும் மொழிகளுக்கெல்லாம் தாயாக விளங்கும் உயர்தனி செம்மொழி அதுவே எம்மொழி. தாய்மொழி தமிழ் என்ற பெருமையுடன் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பழமொழியும் அதன் விளக்கமும். 1000 பேரை கொன்றவன் அரைவீத்தியன் என்பது பேச்சு வழக்கு. 1000 வேர்களை கொன்றவன் அரைவீத்தியன் என்பது பழமொழி. விளக்கம்: 1000 மூலிகை செடி வேர்களை அறிவதற்காக கொன்றவன் நான். இதனையே 1000 வேர்களை கொன்றவன் அரைவைத்தியன் என்று கூற வேண்டும். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு என்பது பேச்சு வழக்கு. நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு என்பது பழமொழி. விளக்கம்: சுவடு என்பது கால் தடம். நல்ல ஆரோக்கியமான மாடு அதன் கால் தடத்தை மண்ணில் அழுத்தமாக பதிக்கும். இதனை வைத்து அது நல்ல மாடு என்று கூறுவார்கள். இதனையே நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு என்று கூற வேண்டும். கல்லை கண்டால் நாயை காணும், நாயை கண்டால் கல்லை காணும் என்பது பேச்சு வழக்கு. கல்லை கண்டால் நாயகனை காணும், நாயகனை கண்டால் கல்லை காணும் என்பது பழமொழி. நாயகன் என்பது கடவுள். கோவில் சிற்பங்களில் நாயகனாய் பார்த்தால் கல் தெரியாது, கல்லாய் பார்த்தால் நாயகன் தெரிய மாட்டான். இதனையே கல்லை கண்டால் நாயகனை காணும், நாயகனை கண்டால் கல்லை காணும் என்று கூற வேண்டும். அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியும் குடைப்பிடிப்பான் என்பது பேச்சு வழக்கு. அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தால் அர்த்தராத்திரியும் குடை கொடுப்பான் என்பது பழமொழி. அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தால் இரவில் வேண்டினாலும் குடை கொடுப்பான். இதனையே அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தால் அர்த்தராத்திரியும் குடை கொடுப்பான் என்று கூற வேண்டும். புண்பட்ட மனதை புகவிட்டு ஆற்று என்பது பேச்சு வழக்கு. புண்பட்ட மனதை புகவிட்டு ஆற்று என்பது பழமொழி. மனது புண்பட்டு இருக்கும் போது ஆக்கப்பூர்வமான செயலில் புகுத்த வேண்டும். என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, மகிழோர் மன்றத்துக்கு வாங்க, மகிழ்ச்சியாக திரும்புங்க நான் சொல்லுவேன். இதனையே புண்பட்ட மனதை புகவிட்டு ஆற்று என்று கூற வேண்டும். பழமொழி நம் வாழ்வுக்கு தேவையான அறிகுறிகளை வழங்கியுள்ளது. இனியும் பழமொழியை சரியாக பயன்படுத்துவோம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். அப்துல் கலாம் கூறும் பொன்மொழிகளிலிருந்து தங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கருத்துக்களை சிறு குறிப்பு எடுத்து வந்துள்ளேன். எண்ணியதை எண்ணிய வண்ணம் சாதிக்க பணி வந்தாலும் பணிவு வேண்டும் என்பார்கள் நம் முன்னோர்கள். உயர் பெறும் பதவியில் உள்ளோர் ஒவ்வொருவரும் எளிமையும் சிக்கனத்தையும் அவசியம் கடைபிடிக்க வேண்டும். தேவையற்ற பணத்தை செலவிடுவதற்கூடாது. அதற்கு பதிலாக ஏழைகளுக்கோ அல்ல முதியோர் இல்லங்களுக்கோ கொடுத்து உதவலாமே. நாம் செலவிடும் ஒவ்வொரு தேவையற்ற பணமும் ஏழைகளின் தேவையுள்ள பணமாக இருக்கிறது. பொதுமக்களின் நலம் கருதிதான் நாம் பணியாற்ற வந்துள்ளோம் என்ற உணர்வு ஒவ்வொரு அதிகாரிக்கும் இருத்தல் வேண்டும். அப்படி இருக்கையில்தான் நம் நாடு உருப்படும். எண்ணியது எண்ணிய வண்ணம் சாதிக்க ஒவ்வொருவரும் திருக்குறளின் வழி நடத்தல் வேண்டும். உயர் பெறும் கருத்துக்கள் என்று போற்றப்படுபவையவை. அடக்கத்தோடு செயல்பட்டு அனைவருடைய அறிவுரைகளையும் ஏற்றுக்கொண்டு அந்த அறிவுரைகளின் உண்மை பொருளை சீர்தூக்கி பார்த்து செயல்படும் உயர் தன்மை கொண்டவர்களால் தான் நம் நாடு சிறப்படுகிறது. எனவே இதை மாணவர்கள் உலகம் நன்கு புரிந்து அறிந்து பின்பற்ற வேண்டும். பாராட்டுதல் என்பது ஒரு நற்பழக்கமாகும். அது அனைவரிடமும் இருத்தல் வேண்டும். இல்லை இல்லை, அவசியம் இருத்தல் வேண்டும். கனவில் கூட காண முடியாத அளவில் உள்ள கருத்துக்களை தம் கீழ் பணிபுரியும் அதிகாரிகள் கூறினால் அதை மதித்து மனம் திறந்து பாராட்டி போற்றி அந்த கருத்துக்களில் உள்ள நன்மைகளை நம் நாட்டிற்கு கொண்டு வந்து நம் நாடு முன்னேற முனைய வேண்டும் என்று கூறி இங்கிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கோகுல் சரவணன். நான் பாரதியார் பாட்டு படிக்க போறேன். முரசு ஊருக்கு நல்லது சொல்வேன், எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன். சீருக்கெல்லாம் முதலாவும் ஒரு தெய்வம் துணை செய்ய வேண்டும். சாதி கொடுமைகள் வேண்டாம், அன்பு தன்னில் செலுத்திடும் மையம். சாதி கொடுமைகள் வேண்டாம், அன்பு தன்னில் செலுத்திடும் மையம். ஆத உற்றுங்கு வாழ்வோம் தொழில் 1000 மாண்புற
செய்வோம். யாரும் பணிந்திடும் தெய்வம், பொருள் யாவினும் நின்றிடும் தெய்வம். பாருக்குள்ளே தெய்வம் ஒன்றே, இதில் பற்பல சண்டைகள் வேண்டாம். அறிவை வளர்த்திட வேண்டும் மக்கள் அத்தனை பேருக்கும், ஒன்றாய் சிறியரை மேம்படச் செய்தார் பின்பு தெய்வம் எல்லாரையும் வாழ்த்தும். நன்றி. ஸ்ரீநிகேதன். நான் ஸ்ரீநிகேதன். இப்பொழுது உங்களுக்காக கிராமிய பாடலை வாசிக்க வந்துள்ளேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் வாழும் பூமிக்கு வணக்கம். இருக்கோ இல்லையோ தெரியாது, ஒருவேளை இருந்தா சாமிக்கும் வணக்கம். குத்த வச்சு கூத்து பாக்கு உங்களுக்கு வணக்கம். உச்சியில வந்து பாக்கும் நிலாவுக்கும் வணக்கம். பரம்பரை சொல்லி தந்த பாட்டுக்குந்தான் வணக்கம். நான் பறை கொட்ட தோல் தந்த மாட்டுக்குந்தான் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். தமிழன் இருக்கும் வரை காதில் ஒலிக்கும் பழைய பறை, வீர பறை, வெற்றி பறை, போட்கள் துடிக்கும் புனித பறை. கரையில் கட்டி கடலின் அலையை நிறுத்த முடியுமா? விரலை வெட்டி பறையின் இசையை ஓடிக்க முடியுமா? இது விடுதலை இசை, புது வீர கொல்லிசை, வேட்டையாடி வாழ்ந்த எங்கள் பாட்டனின் இசை. புத்தம்புது பாட்டு வந்தா தாண்டவ கோனே, ஏ ரத்தமெல்லாம் தீ பிடிக்கும் தாண்டவ கோனே. தம் படுத்து அடிக்கையிலே தாண்டவ கோனே, ஏ நெத்தியிலே இடி இடிக்கும் தாண்டவ கோனே. நன்றி. சிறப்பு விருந்தினர் அவர்கள் சிறப்பு பரிசு வழங்கி சிறப்பிக்க அன்போடு. மதுசிகா. அடிப்படை என்னோட நேம் மதுஷிகா. அஷ்டமுதா அஷ்டக்கல் பதாக்கம்
ஒவ்வொரு மாத கூட்டத்திலும் இளம் சாதனையாளர்களை பாராட்டி நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கின்றோம். அந்த அடிப்படையில் இந்த மாத கூட்டத்தில் தமிழ்நாடு பெண்கள் ஹாக்கி அணிக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற கோவில்பட்டி எஸ்எஸ்டிஎம் கல்லூரியினுடைய மாணவி செல்வி ஏ மணிமொழி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். பலத்த கரவொலியை பாராட்டுக்களாக தெரிவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே கல்லூரியை சார்ந்த மாணவர் தமிழ்நாடு ஆண்கள் ஹாக்கி அணிக்கு தேர்வாகி இருக்கின்றார். மாணவர் சீனிவாசன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம்.